உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தனா, நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன மன்னிச்சிரு சீனு மாமா. நீ மன்னிக்க கூடிய தப்பா பண்ணிருக்க. மேட்ச் இருக்குன்னு மாமா ஏமாத்திட்டு வந்திருக்கியே. அவர் உன் மேல வச்ச நம்பிக்கைக்கு நீ செஞ்ச உபகாரம் இதுதானா? இல்ல, தனாவோட பர்த்டேவை கொண்டாடணும் தான் நான் இந்த மாதிரி போய் சொல்லிட்டு வர சொன்னனே தவிர வேற எந்த காரணத்துக்காகவும் இல்ல. அவ எனக்காக தான் வந்தா. போலீஸ் உங்களை பிடிச்சிருந்தா எவ்வளவு பிரச்சனை ஆயிருக்கும். அத கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? நான் அப்படி ஒண்ணு நடக்கும்னு நினைச்சு பார்க்கல மாயா. மாயா, இந்த மாதிரி நீ ஒரு பொய் சொல்லிட்டு போனேன்னு சொன்னதும் நான் அவன் மேலதான் கோவப்பட்டேன். இங்க வர வரைக்கும் நம்பிக்கை இல்லாம தான் வந்தேன். ஆனா இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு யோசிக்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க. உண்மையை சொல்லணும்னா இது மாமாவுக்கு தெரிஞ்சா இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்ல கூட வாய்ப்பு இருக்கு. ஏன் சார், உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? கல்யாணம் ஆகாத பொண்ணை கூட்டிட்டு வந்து வெளியூருக்கு வந்து ரூம் போட்டு பர்த்டே கொண்டாடணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நீங்க ரூம்ல தனியா இருந்த விஷயம் மட்டும் வெளியே போச்சுன்னா இந்த குடும்பத்துக்கு அழிக்க முடியாத கெட்ட பேர் ஆயிருக்கும். சாரி சீனு. இனிமே இந்த மாதிரி பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அவ மேல நம்பிக்கை வச்சிருந்தேன்னா உங்க மேல மரியாதை வச்சிருந்தேன். ரெண்டு பேரும் அதை கெடுத்துட்டீங்க. மாயா உன் மொபைல டிராக்கர்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்ததுனால நாங்க அதை வச்சு உன்னை கண்டுபிடிச்சோம். அது கூட நீ எங்களுக்கு யாருக்குமே தெரியாம ரகசியமா ஒரு போன் வச்சிருந்ததுனால தான் பண்ண. அதே மாதிரி வேற ஏதாவது எங்களுக்கு தெரியாம பண்ணிட போறியோன்னு ஒரு பாதுகாப்புக்காக போட்டு வச்சேன். அதுதானே இப்ப ஹெல்ப் பண்ணுச்சு. சரி வா சீனு போலாம். மாமா கிட்ட இதை எப்படி நம்ம சமாளிக்க போறோம்? எப்படியாவது சமாளிக்கலாம் வா. மிட் நைட் ஆயிடுச்சுல்ல. எப்படி பார்த்தாலும் விடிய காலையில தான் வீட்டுக்கு போற மாதிரி இருக்கும். நீங்க தனாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. தனா, பெரியப்பா கேட்டா உன்னால சமாளிக்க முடிஞ்சா சமாளி, இல்லனா அமைதியா இரு, நாங்க பாத்துக்கிறோம். சரி வாங்க போலாம். வா. சரி. கார்த்திக் சார் தான் கால் பண்ணி தனாவை வந்து கூட்டிட்டு போக சொன்னாரு. அதான் நானும் சினுவும் போய் கூட்டிட்டு வந்தோம். அவர்தான் இதெல்லாம் சொன்னாரு. வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கு போன் பண்ணி சொல்லாம உங்களுக்கு எதுக்காக போன் பண்ணி சொல்லணும்? நான் தான் வீட்டுக்கு சொல்லாதீங்க, அவங்க என்னமோ ஏதோன்னு பயந்துருவாங்கன்னு மாயாவுக்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதான் அவரு இவளுக்கு பண்ணாரு. என்ன இது, போலீஸ்ல மாட்டி டிவி நியூஸ் பேப்பர்ல வருவான்னு பார்த்தா நேர்ல வந்து ட்விஸ்ட் அடிச்சிட்டு இருக்கா. கூட்டிட்டு போக தெரிஞ்ச மாப்பிள்ளைக்கு கொண்டு வந்து விட தெரியலையா? மேட்ச் கேன்சல் ஆன டென்ஷன்ல இருக்காரு பாட்டி, அதான் வரல. ஏந்தனா மேட்ச் நீ காலையில இருந்தானே சொன்ன. அவங்க எப்ப வந்து பிரச்சனை பண்ணாங்க? நீங்க எப்ப அங்கிருந்து கிளம்புனீங்க?
இரு பத்மா, உன்னோட இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். இன்னைக்கு அவளோட பிறந்த நாள். அவ இல்லையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். எப்படியோ அவளே வந்துட்டா. அதனால இப்போ அவ பிறந்த நாளுக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்லுவோம். தனா, ஹாப்பி பர்த்டே. சரி சரி, போய் குளிச்சிட்டு வா. உங்க அப்பா உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சாரு. போயிட்டு வந்துடலாம். தனா, ஒரு நிமிஷம். ஜானகி, நீ போய் அதை எடுத்துட்டு வா. சரிங்க. இந்தா தனா. போமா தனா. தனா. இதா நீ எங்க பொண்ணா எங்களோட கொண்டாடுற கடைசி பிறந்த நாள். அடுத்த வருஷத்துல இருந்து நீ உன் புருஷன் வீட்டுல தானே கொண்டாடுவ. இந்த வருஷம் உன்னோட சந்தோஷமா கொண்டாடணும்னு தான் நான் இந்த பரிசை வாங்கிட்டு வந்தேன். இந்தா, வாங்கிக்கோ. வாங்கிக்கோ. இந்தா, வாங்கிக்கோ. நீங்க 2 பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய், நல்லா இரு. நல்லா இருக்கு. போயிட்டு வா. தனா, போ. அப்பா சொல்றாங்கல்ல. ம். என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே. அந்த இன்ஸ்பெக்டர் வானத்தையே வில்லா வளைச்சிருவாருன்னு அப்பா சொன்னாரு. கடைசியா இந்த முறையை ஏமாந்துதான் நிக்கிறோம் போல இருக்கு. ச்சே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.